வணக்கம் தோழர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எலக்ட்ரிக்கல் கண்ட்ரோல் ட்ராயிங்கை எலக்ட்ரிக்கல் ட்ரபிள் ஷூட்டிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கண்ட்ரோல் ட்ராயிங் எப்படி படிக்கிறது, ஒரு கண்ட்ரோல் ட்ராயிங் கிடச்சிருச்சுன்னா அது எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி ஒரு டிஓஎல் ஸ்டார்டர் எடுத்திருக்கேன். இந்த டிஓஎல் ஸ்டார்டர் ட்ராயிங்கை எப்படி வெறும் டெஸ்டரை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரேஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் நான். இது ஒரு சின்ன கேம் தான். இந்த கேமில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட இந்த முயலுக்கு அந்த கேரட்டு கிடைக்கிறதோட வழியை நம்ம பென்சிலில் வச்சு வரைஞ்சி விளாண்டுருப்போம். இந்த கேம் மாதிரி தான் நம்மளோட எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்கும். இந்த எலக்ட்ரிக்கல் ட்ராயிங்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மெயின் டார்கெட் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இந்த டிஓஎல் ஷட்டரில் நம்மளோட மெயின் டார்கெட் என்னென்னா அந்த காண்டக்டர், மோட்டரோட காண்டக்டர். இந்த மோட்டரோட காண்டக்டருக்கு ஃபேஸும் நியூட்ரலும் கிடச்சா இதோட மோட்டரோட காண்டக்டர் வந்து பிக்கப் ஆயிரும். ஸோ வந்து மோட்டர் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு இடையில இந்த ஃபேஸுக்கும் நியூட்ரலுக்கும் இடையில உள்ள சேஃப்டி பர்பஸுக்குள்ள ஓவர்லோட் ரிலே, ஆன் ஆஃப் சுவிட்சு, புஷ் பட்டன் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணாலே போதும். நம்ம ஆல்மோஸ்ட் ட்ராயிங் எல்லாம் படிக்க தெரிஞ்சுக்கிட்டோங்கிறதுக்கு அர்த்தம். இப்போ வாங்க நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி படிக்கிறது, எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு இந்த டெஸ்டர் எடுத்துகிட்டு நான் பேனல்லையும் இதே மாதிரி பார்க்கணும். நான் இங்கே ட்ராயிங்கில் காட்டுறேன், அதே மாதிரி நீங்கள் பேனல்லையும் செக் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு வந்துடும். ஃபஸ்ட் நான் இனிஷியலாக வர இன்கமிங் ஃபேஸில் டெஸ்டர் வச்சு பார்க்குறேன். இன்கமிங் ஃபேஸ், அதாவது ஓவரால் இன்கமிங் ஃபேஸ் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். டெஸ்டர் எரிஞ்சிருச்சு, ஃபேஸ் நல்லா இருந்துச்சுன்னா அது எங்கெல்லாம் லூப் ஆகிருக்குன்னு பார்க்கணும். அந்த ஃபேஸ் வந்து இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா 95 லூப் ஆகிருக்கு. அப்புறம் ஆக்சிலரி கான்டாக்டு Q20, மோட்டரோட கான்டாக்டரோட ஆக்சிலரி கான்டாக்டில் 21, அப்புறம் ஆக்சிலரி கான்டாக்டரோட 43, அப்புறம் ஆக்சிலரி கான்டாக்ட் ஆஃப் ஓவர்லோட் ரிலே 97. இந்த எல்லா டெர்மினலும் இந்த டெஸ்டரை வச்சு செக் பண்ணணும். எல்லா டெர்மினலையும் ஃபேஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம அடுத்த கடத்துக்கு போகணும். இப்போ அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு லூப்பாக நம்மகிட்ட ஒவ்வொரு ரங்காக நாங்கள் செக் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓவர்லோட் ரிலேயில் ஆக்சிலரி கான்டாக்ட், ஓவர்லோட் ரிலேயில் ஆக்சிலரி கான்டாக்ட் டெர்மினல் நம்பர் 95, அதில் ஃபேஸ் வருதான்னு பார்க்கணும். அதில் ஃபேஸ் வந்துருச்சுன்னா அடுத்த ட்ராயிங்கில் அடுத்தது என்னது, அதோட அடுத்தது 96 வச்சு பார்த்தோம்னா 96ல் நீங்கள் டெஸ்ட்டை வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்டர் எரிஞ்சிருச்சுன்னா ஓகே, இந்த ஓவர்லோட் ரிலேயோட ஆக்சிலரி கான்டாக்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அது என்சியாக இருக்கும்போது நார்மலி க்ளோஸ்டாக இருக்கும்போது 95, 96க்கு 95லேருந்து 96 சப்ளை வந்துச்சுன்னா அது ஓகேன்னு அர்த்தம். அடுத்து நம்ம டெஸ்டரை எடுத்து ஆஃப் புஷ் பட்டனோட டெர்மினல் நம்பர் 1ல் வச்சு பார்க்கணும். அது டெஸ்டர் நல்லா எரிஞ்சிருச்சுன்னா ஓகே, டெஸ்டர் ஆஃப் புஷ் பட்டனோட ஃபஸ்ட் டெர்மினல் அப்போ வரைக்கும் சப்ளை வந்திருக்கு. அடுத்து நம்ம ரெண்டாவது டெர்மினல் வச்சு பார்க்கணும். இப்போ ரெண்டாவது டெர்மினல் வச்சு பார்த்து டெஸ்டர் இருந்துச்சுன்னா இப்போ வந்து நம்மளோட என்சி, ஆஃப் புஷ் பட்டனோட என்சி கான்டாக்ட் இருக்குல்ல, அது வந்து ஓகே, ஹெல்த்தியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ அடுத்து நம்ம இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓவரோட நல்லாயிருக்கு, ஆஃப் புஷ் பட்டன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அடுத்து நம்ம ஆன் புஷ் பட்டனோட டெர்மினல் நம்பர் 3, அதாவது ஆன் புஷ் பட்டனோட ஃபஸ்ட்டு எண்டில் வச்சு பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு எண்டு வரைக்கும் சப்ளை வந்துருச்சுன்னா இதோட இன்டர்லாக்கிங் எல்லாம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓவர்லோட் ரிலே நல்லாயிருக்கு, ஆஃப் புஷ் பட்டன் நல்லாயிருக்கு, அப்புறம் ஆன் புஷ் பட்டன் ஃபஸ்ட்டு இதில் வச்சு பார்க்கும்போது டெஸ்டர் எரிஞ்சிச்சுன்னா ஓகே, இது வந்து நல்லாயிருக்கு. அடுத்து நம்ம ஆன் பண்ணுறது மட்டும்தான் பெண்டிங். இப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா டைரெக்டாக மோட்டரோட கான்டாக்டருக்கு சப்ளை கிடச்சிரும். இந்த மோட்டரோட கான்டாக்டருக்கு சப்ளை கிடச்சிட்டு அதுக்கப்புறம் மோட்டர் கான்டாக்டர் பிக்கப் ஆகி ஓட ஆரம்பிச்சிடும். நான் இதை வந்து ஒரு ஸ்டிமுலேட் பண்ணி காட்டுறேன் இது எப்படின்னு. இப்போ வந்து நம்ம மோட்டரோட ஆஃப் இண்டிகேஷன் நம்ம ரெட் கலரில் கொடுத்துருக்கேன், அது நார்மலாக க்ரீன் கலரில் தான் வரும். இப்போ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்காண்டி இந்த ட்ராயிங்கில் அப்படி நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த நம்ம ஒரு சிம்பிளாக ஆன் புஷ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த காண்டக்டரு, இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு, என்னென்ன சேஞ்சஸ் நடக்கு, எப்படி இந்த சர்க்யூட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி சிம்பிளாக நம்ம ஸ்டிமுலேட் பண்ணி காட்டுறேன். அதை நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆன் புஷ் ப்ரெஸ் பண்ண போகிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ஆன் புஷ் பண்ணோட மோட்டர் ப்ரெஸ் பண்ண உடனே மோட்டரோட கான்டாக்டர் காயிலுக்கு A1க்கு சப்ளை ஃபேஸ் வந்துடும். நியூட்ரல் வந்து டைரெக்டாக லூப் ஆகிருக்கு. ஸோ இந்த கான்டாக்டர் வந்து பிக்கப் ஆயிரும். இந்த கான்டாக்டர் பிக்கப் பண்ணோன்னா என்ன நடக்குதுன்னா இதோட ஆக்சிலரி கான்டாக்ட் எல்லாம் அதோட பொசிஷன்லேருந்து மாறி இருக்கும். NO இருந்தால் NC ஆகிருக்கும், NC இருந்தால் NO ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி கான்டாக்ட் வந்து 13, 14 வந்து NC ஆகிருக்கு. ஆக்சிலரி கான்டாக்டு மோட்டரோட ஆக்சிலரி கான்டாக்ட் Q20யோட 21, 22 NCலேருந்து NO ஆகிருக்கு. அதே மாதிரி ஆக்சிலரி கான்டாக்ட் 43, 44 வந்து NOலேருந்து NC ஆகிருக்கு. ஸோ அது ஆன் இண்டிகேஷன் லேம்பு எரிஞ்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கும் இந்த சர்க்யூட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இந்த மோட்டரோட கான்டாக்ட் பிக்கப் ஆனதுனால இதோட ஆக்சிலரி கான்டாக்ட் எல்லாம் அதோட பொசிஷன்லேருந்து மாறி இருக்குது.
ஒரு சிம்பிள் லாஜிக் தான். இப்படி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ரேஸ் பண்ணிட்டு வந்தால் கூட போதும். நம்மளுக்கு இந்த டிராயிங் படிக்கிறது வந்து பெரிய கஷ்டமே கிடையாது. எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கலாமோ அவ்வளோ ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். அடுத்து வந்து நியூட்ரல் ஃபால்ட். டெஸ்டரை வச்சு நியூட்ரல் ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த Q20 அதோட A2 டெர்மினல் இருக்குங்களா, அதில் நீங்கள் டெஸ்டர் வச்சு பார்க்கணும். அதில் இல்லைன்னா ஆன் இண்டிகேஷனோட நியூட்ரல் இருக்குல்ல, அதில் டெஸ்டர் வச்சு பார்த்தீங்கன்னா டெஸ்டர் எரிஞ்சிருச்சு அப்படின்னா நியூட்ரல் கட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் உல்ட்டாவாக இருக்கும். இது இண்டிகேஷன் லேம்போட X2 எல்லா X2 டெர்மினலையும் வச்சு பார்க்கலாம், நியூட்ரல் ஃபால்ட்டை கண்டுபிடிச்சிடலாம். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது புரியலைன்னா என்ன டவுட்டோ அதை கமெண்ட் பண்ணுங்கள், நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் நண்பர்களே.